30/8/2024 4வது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி 14/8/24 4 மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6/8/2023 வலசரவாக்கத்துல இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே போல 12/4/2023 ஒரு 6 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. 2/1/2023 2 நபர்கள் டிஎம்கே யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட்ட ஒரு விமன் கான்ஸ்டபிள் மேல நடத்தியிருக்காங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 27/3/2022 மதுரையில இதே மாதிரி போஸ்கோ ஆக்ட்ல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர். ஆக இது மட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நிகழ்வு நடந்துருச்சு, இதை விட்டுட்டு போக வேண்டியதானே. எங்களால போக முடியாது. ஏன்னா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.